உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று எங்களிடம் மன்னிப்பு கேட்கவா வந்தீர்கள்? எங்களுடன் பேசி ஆறுதல் தேடிக் கொள்ளலாம் என்றா வந்தீர்கள்? என் பெண்ணின் வாழ்க்கை பறிபோய் விட்டது, இது பகவான் எங்களுக்கு கொடுத்த தண்டனை என்று சொல்லவா நீங்கள் இங்கு வந்தீர்கள்? உங்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள எங்களுக்கு தகுதியே இல்லை என்று ஆதங்கப்படவா வந்தீர்கள்? சொல்லுங்கள், நீங்கள் இங்கு வந்தது இவற்றிற்காகவா? நிச்சயம் இல்லை. போதும். இந்த போலியான சம்பிரதாய வார்த்தைகளும் வேஷங்களும், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் நாடகங்களும் போதும். மற்றவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது, நமக்காகவும் வாழ வேண்டும். உங்களுக்கு உங்கள் பெண்ணின் வாழ்க்கையும், எனக்கு என் ராமானுஜரின் வாழ்க்கையும் தான் முக்கியம். தஞ்சமாம்பாளை என் மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். ராமானுஜனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? என்ன, இவர் எதுவும் பேசவில்லை என்று பார்க்கிறீர்களா? ஏன் சுவாமி, நான் கூறியதில் ஏதும் தவறு இருக்கிறதா? இல்லை, தங்களுக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? தஞ்சமாம்பாளை மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்ள தங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்கள். சம்மதம் தான் காந்திமதி. சம்மதித்துதானே நாம் அன்று பெண் கேட்க போனோம். பிறகு என்ன கௌசல்யா, மீண்டும் ஒரு முறை பெண் கேட்டு நாங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. இதோ இப்போதே நாம் தட்டு மாற்றிக் கொள்ளலாம். சற்று நில்லுங்கள். உங்களுக்கும் சம்மதம், எங்களுக்கும் இதில் பரிபூரண சம்மதம். ஆனால் இதில் நாம் ராமானுஜனின் சம்மதத்தை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வேண்டாம், அது அவசியமில்லை. உன் விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் மணப்பெண்ணாக கொண்டு வந்து நிறுத்து. என் சம்மதம் தேவையில்லை என்று அவன் உறுதியாக கூறியிருக்கிறான். இல்லை காந்திமதி, ஆறாவமுதன் சொல்வது சரி. நாம் ராமானுஜனின் சம்மதத்தை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவன் நிச்சயம் என் பேச்சை தட்டமாட்டான் தான். ஆனால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்று தஞ்சமாம்பாள் இருந்த சூழ்நிலை வேறு. இன்று உற்றார் உறவினர்கள் கூடிய பெரிய சபை நடுவே நிச்சயதார்த்தம் நின்று போன நிழல் தஞ்சமாம்பாள் மீது படிந்திருக்கிறது. நானும் நீயும் இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ராமானுஜனின் மனோநிலை வேறாக இருந்தால்? ஆறாவமுதன் சுவாமிகளே, எனக்கு சற்று அவகாசம் கொடுங்கள். ராமானுஜனின் சம்மதத்தை தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி கூறுவது என்றே எனக்கு தெரியவில்லை. தங்களைப் போன்ற விசால மனது எல்லோருக்கும் வந்துவிடாது. எல்லாவற்றையும் அந்த பெருமாளிடம் விட்டு விடுகிறேன். எங்களையும் எங்கள் பெண்ணின் வாழ்க்கையையும் வளமுறச் செய்வதோ வறட்சியடையச் செய்வதோ அவரின் கையில்தான் இருக்கிறது. நல்லதையே எண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்புங்கள். நாங்கள் வருகிறோம். சென்று வாருங்கள். ராமானுஜா, சற்று இரு. அடியன் தாசன். 2-3 நாட்களாக உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். இன்றுதான் நீ என் கண்ணில் பட்டாய். 2-3 நாட்களாக அடியனின் பணிகளில் சில மாற்றங்கள் இருந்ததால் அடியேன் கோவிலுக்கு வரும் நேரமும் சற்று மாறுபட்டு விட்டது. அதனால்தான் தாங்கள் அடியேனை பார்க்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டதோ என்னவோ.
என் தம்பியும் அவன் பேரன் கோதண்டராமனும் வந்திருக்கிறார்கள். பேரனை நம் ஊரிலேயே ஒரு நல்ல பாடசாலையில் சேர்த்து விட வேண்டும் என்று அவன் மிகவும் ஆசைப்படுகிறான். நம் ஊரில் 2-3 பாடசாலைகள் இருக்கின்றன. இதில் எது நல்ல நிலையில் உள்ளது, எந்த பாடசாலையில் பாடங்கள் நன்றாக போதிக்கப்படுகின்றன என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்குத்தானே நன்றாக தெரியும். அது மட்டுமில்லை, நீ பரிந்துரைத்தால் அவனை எந்த பாடசாலையிலும் சேர்த்துக் கொள்வார்கள். தேவரீரின் தம்பி பேரனுக்கு என்ன வயது என்று தாங்கள் கூறவில்லையே. 9 வயதாகிறது. இப்போது எந்த பாடசாலையில் பயின்று கொண்டிருக்கிறானாம்? மேப்பூரில் உள்ள அரங்கநாதன் சுவாமிகளிடம் பயின்று கொண்டிருக்கிறான். ஓ, அரங்கநாதன் சுவாமிகளிடம். ஆமாம். பெரிய வேத விற்பனராயிற்றே. ஆஹா, எந்த பாடசாலையை அடியேன் அவனுக்கு பரிந்துரைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அந்த ஆச்சாரியனே அங்கே வருகிறார் பாருங்கள். ஓ, மயூரவண்ணன் சுவாமிகளா? அவரேதான். இவருடைய பாடசாலையில் கோதண்டராமனுக்கு இடம் கிடைத்தால் மிகவும் சிரேஷ்டம். நிச்சயமாக கிடைக்கும். சற்று நீயே சுவாமிகளிடம் சொல்லி அவனை பாடசாலையில் சேர்த்து விட்டால் நன்றாக இருக்கும். அதற்கென்ன, தாராளமாக செய்கிறேன். அடியேன். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன, சந்நிதியிலிருந்து சற்று ஓய்வெடுக்கலாம் என்று இந்த பக்கம் வந்து விட்டீரோ? இல்லை இல்லை, கோயில் அதிகாரி அடியேனிடம் ஏதோ சந்தேகங்கள் கேட்பதற்காக கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். ஆஹா. அவரை பார்த்துவிட்டு இதோ இப்போது சந்நிதிக்கு தான் போய்க் கொண்டிருக்கிறேன். தேவரீரை 4-5 நாட்களாக கோவில் பக்கம் காணவில்லையே. ஊருக்கு எங்கேனும் போயிருந்தீர்களோ? அதற்கெல்லாம் தேகம் இப்பொழுது ஒத்துழைப்பதில்லை. உடல் நலம் குன்றி சற்று அகத்திலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ராமானுஜன் அடியேனிடத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தியதால் சற்று நிம்மதியாகவே ஓய்வெடுத்துக் கொண்டேன் என்றே சொல்லலாம். ராமானுஜா, 4-5 நாட்களும் நான் இல்லாத குறையே தெரியாது வகுப்பு நடத்தியதற்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அபச்சாரம் சுவாமி, தாங்கள் அடியனுக்கு நன்றி சொல்வதா? ஆக்ஞையிட்டால் நிறைவேற்ற தயாராக அரண்மனை வாயிலில் நிற்கும் காவலாளிக்கு அரசன் நன்றி கூறுவது தகுமோ? கூறிய நன்றியை திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது ராமானுஜா. அது அப்படியே இருக்கட்டும். அடியனுக்கு ஒரு சிறு விண்ணப்பம். சொல் ராமானுஜா. நம் அர்ச்சகர் சுவாமியின் தம்பி பேரன் வேப்பூரில் அரங்கநாத சுவாமிகளிடம் உபதேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறானாம். அவனை நம் பாடசாலையில் சேர்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அடியேனும் தங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் என்று கூறினேன். அர்ச்சகர் சுவாமிகளே, உம் தம்பி பேரனை அழைத்து கொண்டு நாளையே நம் பாடசாலைக்கு வாரும். நாளையிலிருந்தே அவன் பாடங்களை தொடங்கலாம். சரி ராமானுஜா, நீ ஒன்றை கேட்டு நான் மறுப்பதா? நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நிச்சயம் அழைத்து கொண்டு வருகிறேன். பெருமாள் தரிசனம் ஆயிற்றா? இன்னும் இல்லை. ராமானுஜனும் தாங்களும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நேராக இங்கேயே வந்துவிட்டேன். அப்படியா? சரி, வாருங்கள், பெருமாளை சேவிக்கலாம். ராமானுஜா, நீயும் வருகிறாயா? இல்லை சுவாமி, சிறு பணிகள் இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டு பிறகு வந்து பெருமாளை சேவிக்கிறேன். வாருங்கள், நாம் போவோம். ராமானுஜா, அப்பா, சற்று உன்னோடு தனியாக பேச வேண்டுமே. சொல்லுங்கள் அப்பா. சரி வா, குளக்கரையில் அமர்ந்து பேசலாம். உட்கார். அப்பா, ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்லை. பேச்சை எப்படி தொடங்குவது என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மகனிடம் தந்தைக்கில்லாத உரிமையா? தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் தொடங்கலாம். மகனிடம் தந்தை உரிமை எடுத்துக்கொள்வதில் வயதுக்கேற்றபடி வரம்பு உண்டு. கை குழந்தையாய் நீ இருந்தபோது நான் எடுத்துக்கொண்ட உரிமைகளை நீ பாடசாலைக்கு போக ஆரம்பித்த பின்னர் நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது அப்போது எடுத்துக்கொண்ட உரிமைகளை கல்வியும் ஆத்ம ஞானங்களும் பெற்று என் தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் உன்னிடம்
இப்போது எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை அப்பா, 1000 கற்றிருந்தாலும் நான் எப்பொழுதும் தங்களுக்கடங்கிய பிள்ளைதான். தங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறுங்கள். உன் அம்மா உன்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பதற்காக கை கொண்ட பிடிவாதமும் போராட்டமும் உனக்கு நன்றாக தெரியும். அம்மாவின் மனதை அடியேன் மிகவும் காயப்படுத்தி விட்டேனோ என்று பல நாள் வருந்தி இருக்கிறேன் அப்பா. சரி, அது போகட்டும். ஆனால் அவள் ஆழ் மனதில் உள்ள இன்னொன்றை நீ அறிய மாட்டாய். இன்று அதுவும் உன்னை பாதிக்குமோ என்ற அச்சத்தில்தான் உன்னோடு பேசி அது குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். இது அடியேனின் திருமணம் பற்றியதாக இருந்தால் தாம் மேற்கொண்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்பா. உன் திருமணம் பற்றியதுதான். ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சரி, சொல்லுங்கள். அம்மாவின் இன்னொரு அபிலாஷை அவள் நினைப்பவளே அவளுக்கு மாற்று பெண்ணாக வரவேண்டும் என்பது. தஞ்சமாம்பாளை உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அம்மாவின் நீண்டகால சிநேகிதி ஆறாவமுதனின் புதல்வி வேங்கடகிருஷ்ணனின் அக்காள். அவளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அடியேன் என்ன நினைக்க முடியும்? ஓரிரு முறை அவளை பார்த்திருக்கிறேன் என்பதைத் தவிர அபிப்பிராயம் சொல்லும் அளவுக்கு தஞ்சமாம்பாளை பற்றி அடியேன் என்ன சொல்ல முடியும்? உன் அம்மா தஞ்சமாம்பாளை தவிர மாற்றுப்பெண் என்ற ஸ்தானத்தில் வேறு எந்த பெண்ணையும் பார்க்க விரும்பவில்லையாம். சரி என்று அதை ஏற்றுக்கொண்டு தஞ்சமாம்பாளை பெண் கேட்க போனோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதற்குள் அவர்கள் தஞ்சமாம்பாளுக்கு வந்திருக்கும் வேறு ஒரு சம்பந்தம் பற்றி பேசவே நாங்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தோம். சரி, ஆனால் இப்போது தஞ்சமாம்பாளை பற்றி அடியேனின் அபிப்பிராயத்தை கேட்க அவசியம் இல்லையே? அப்படி ஒரு அவசியம் நேர்ந்து விட்டது. நிச்சயதார்த்தத்துக்கு சற்று முன் அந்த சம்பந்தம் முறிந்து போய்விட்டது. அது பற்றி நீ ஏதும் கேள்விப்பட்டாயோ? கேள்விப்பட்டேன். இப்போது மீண்டும் உன் அம்மாவின் மனதில் ஆசை தொழிற்விட அதற்கு ஏற்றாற்போல் தஞ்சமாம்பாளின் பெற்றோர்களும் ஒரு முறை நம் அகத்திற்கு வர அடுத்த வினாடியே தட்டுமாற்றிக் கொள்ளலாம் என்று உன் அம்மா துடிக்க ஆரம்பித்து விட்டாள். நாங்கள் எல்லோரும் இந்த சம்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் ஆறாவமுதன் சுவாமி இதில் உன் சம்மதம்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டார். நிச்சயதார்த்தம் வரை வந்து சபையில் அந்த சம்பந்தம் முறிந்து போனதால் அது குறித்து உன்னிடம் பேசி நீ சம்மதித்தால் மட்டுமே மேற்கொண்டு பேசலாம் என்று அவர் உறுதியாக இருக்கிறார். அப்பா, தஞ்சமாம்பாளுக்கு அந்த சம்பந்தம் கூடாது என்பது பகவத் சங்கல்பம். பகவானின் திருவுளப்படி அது நடந்திருக்கிறது. அதே போன்று தஞ்சமாம்பாள் தான் அம்மாவுக்கு மாற்றுப் பெண்ணாக வாய்க்க வேண்டும் என்பதும் பெருமாளின் திருவுளமாக இருக்கலாம். உனக்கு தஞ்சமாம்பாளை மனைவியாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே? மனப்பூர்வமான சம்மதம்.